கலர் பூமியில் மழை பெய்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெள்ளையா ஒரு சால்ட்டு, அதாவது உப்பு படிஞ்சிருக்கும். இது வந்து கலர் பூமி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கலர் தன்மை கொஞ்சம் கம்மி. அதனால் இதில் நட்ட மரங்கள் ஓரளவு வந்துடுச்சு. அப்போ கூட அதில் அந்த 2 மரத்துக்கு இடையில நட்ட மரங்கள் நான் 3 வாட்டி நட்டுட்டேன். அப்போ கூட 3 வாட்டி அது போயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ஏக்கர் வந்து இதுமாதிரி கலர் ஓவர் பூமியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மாற்றினாலே நமக்கு பெரிய பொருளாதார லெவலில் நம்ம நாடு முன்னேறும். அந்த 4 அடி அகலத்துக்கு காவா எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக பண்ணை கழிவுகளை பண்ணோம். இதில் எல்லாமே கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 பழம் அந்த மாதிரி எடுத்தோம். இங்கே பாருங்கள், வாங்க இங்கே பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாகவே பண்ணை கழிவுகள் தான் உள்ளே இருக்குது. எல்லாமே கருப்பு தங்கன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு வாழை மரத்தினுடைய வேஸ்ட்டு, தென்னை மரத்தினுடைய வேஸ்ட்டு, எரு, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி தோட்டத்தில் தான் இப்போ இருக்கிறோம். கடந்த வாரம் போட்டிருந்த வீடியோவில் கமெண்டில் சிலர் கேட்டிருந்தாங்க. அதாவது கலர் ஒரு நிலத்தில் வந்து மாமரங்கள் எப்படி வளர்க்குறதுங்கிற பற்றி. மாமரங்கள் கலர் ஒரு நிலத்தில் வளர்க்குறது எப்படிங்கிறத நிறைய முறைகளில் வளர்க்கலாம். ஆனால் அது கலர் ஒரு நிலம்னு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னா, கலர் ஒரு நிலம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, மற்றபடி இந்த விவசாய சம்மந்தமாக தெரியாதவங்கலாம் நிறைய விவசாயத்தை புதுசாக கற்றுக்கணுன்ட்டு வராங்க. அப்படி வரவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா இதுதான் கலர் பூமி. இந்த கலர் பூமியில் மழை பெய்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு சால்ட்டு, அதாவது உப்பு படிஞ்சிருக்கும். இது வந்து கலர் பூமி. இதை வந்து நம்ம ஏர் ஓட்டும்போது இந்த மாதிரி இருந்தால் இருக்குது பார்த்திங்களா, இதேமாதிரி மண் தெரியாது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கும். மழை பெய்து முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் அடிக்கும்போது அந்த இருக்கக்கூடிய சோடியம் உப்புகள்லாம் மேலே வந்து படறதுனால என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல வந்து சத்துக்கள் ரொம்ப இருக்காது. ரெண்டாவது இந்த மண் வந்து ஒரு உயிரில்லாத மண்ணாக இருக்கும். எந்த நுண்கிருமிகளும் இதில் இருக்காது மேல் பகுதியில். தோட்டம் உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பயிர் வகை தாவரங்கள், அதாவது இந்த காணம், கொள்ளு, இந்த மாதிரி தாவரங்கள் முதல் கொண்டு எல்லாமே நம்ம இதில் முன்னாடி விதைப்பு பண்ணி, அதுக்கப்புறம் காய்கறிகள் பயிரிட்டு, வேர்க்கடலை பயிரிட்டு, இந்த மாதிரி தான் அந்த நிலத்தை பண்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். அதனால் இப்போ இப்படி மாறி இருக்குது, ஓரளவு மாறி இருக்குது. சுத்தமாக இது ஒரு கலர் நிலம் தான். கலர் நிலத்தை வந்து நம்ம எப்படி அளவீடு பண்ணுறதுன்னா, அதுக்கு பல டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம முதல்ல இப்போ உங்களுக்கு காமிச்சது ஒரு பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். மற்றபடி அதனுடைய தன்மை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து மனுஷனும் மண்ணும் ஒன்று தான். ஏன்னு கேட்டால், மனுஷனுக்கு சர்க்கரை நோய் வருது. அப்போ என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் பிளட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதில் எவ்வளோ சர்க்கரை அளவு இருக்குதுன்னு சொல்கிறாரு. நார்மல்னா 100லேருந்து 140 வரைக்கும் இருக்கலாம். 200க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா, அதாவது நம்ம சாப்பிட்ட அப்புறம் 200க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய்ங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து இந்த உப்பு தன்மை வந்து செடிகளை எப்படி பாதிக்குன்னா, நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி தான். மனுஷனுக்கு வருது இல்லையா ஹார்ட் அட்டாக், அதுமாதிரி தான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ரத்தத்தை குழாய்களில் அடைப்பு வந்துடுச்சு, அடைப்பை எடுக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி தான் நீங்கள் இந்த மரங்களையோ செடிகளையோ நடும்போது, முக்கியமாக அந்த செடிகளை நடும்போது அந்த செடியுடைய வேர் பகுதியில் வந்து இந்த உப்புக்கள் போய் அடைச்சிக்கும். அந்த சத்துக்களை உரிய முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, செடி வாட ஆரம்பிக்கும். சத்துக்கள் மேல் நோக்கி போகாதனால வந்து செடிகளில் காய்கள், பூக்கள் சரியாக வராது. இதுதான் ஒரு மனுஷனும் செடியும் ஒன்று தான். அப்போ அதை மாற்றணுன்னா நிறைய முறைகளை கடைப்பிடிக்கலாம். நாங்களும் ஒரு 30 வருஷமாக இதுக்காக நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி நான் செடிகளை நடும்போது அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, பெரிய பழம் எடுத்து அதில் செம்மண், எரு போட்டு அதுக்கப்புறமா நடவு பண்ணுறோம். அப்படியா மாறுங்கிறது. அந்த மாதிரி மாற்றுறது தான் இந்த மரங்கள்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3க்கு 3 பழம் எடுத்து அதில் ஃபுல்லாகவே எரு, மண்ணெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நடவு பண்ணது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கலர்த்தன்மை கொஞ்சம் கம்மி. அதனால் இதில் நட்ட மரங்கள் ஓரளவு வந்துடுச்சு. அப்போ கூட அதில் அந்த 2 மரத்துக்கு இடையில நட்ட மரங்கள் நான் 3 வாட்டி நட்டுட்டேன். அப்போ கூட 3 வாட்டி அது போயிடுச்சு. ஏன்னா அது எப்படி எதனால் போச்சுன்னு கேட்டால், இப்போ இந்த இவ்வளோ மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மரம் தனியாக இருக்கும்போது எங்கள் ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெயில் காலங்களில் தண்ணி விட மாட்டாங்க. தண்ணி விடாமல் இருந்தால் என்ன ஆகுனாக்க, அந்த மண் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். அந்த அக்னி நட்சத்திரம் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகுறதுனால செடி ஈஸியாக பாதிப்பாகி இறந்து போகுது. 3 முறை அதில் நடவு பண்ணிட்டோம், காப்பாற்ற முடியல. இந்த இடத்துல நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்த்தேன். முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நட்டு அந்த இடத்துல வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிச்சு. இது மட்டும் காயாமல் இருக்குது. திருப்பி இதில் நடலான்னு பார்க்கும்போது தண்ணி தேங்கி நிற்கிது, நட முடியல. இது பாருங்கள், மழை பெய்து 1 வாரம் ஆச்சு. நான் அதுக்காக பள்ளம் கூட எடுத்து வச்சேன். இப்போ பார்க்கலாம் எவ்வளோ சேர் இருக்குன்னு பாருங்கள். சேர் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நானே இதில் ஒரு 5-6 மணி நேரம்னா எனக்கு சளி பிடிச்சிக்கும். அப்படி இருக்கும்போது செடி என்ன பண்ணும், அதுதான். அதாவது இந்த தோட்டத்தை சுற்றி காமிங்களா, அவ்வளோ இடம் நல்லா இருக்குது, இந்த இடம் மட்டும் கலராக இருக்குது. நிறைய கஸ்டமர் வந்து சொல்லக்கூடிய பிரச்சனை இதுதான். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ஏக்கர் வந்து இதுமாதிரி கலர் ஓவர் பூமியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மாற்றினாலே நமக்கு பெரிய பொருளாதார லெவலில் நம்ம நாடு முன்னேறும்.
அதுமாரி நமக்கு ஆனால் செலவு, நம்ம செலவு பண்ணால் தான் இதை பண்ண முடியும். அப்போது நிறைய கஸ்டமர் வரும்போது லேண்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, சார் எங்கள் தோட்டம் இப்படி இருக்குது, என்ன பண்ணலாமா, அப்போ கலர்த்தன்மை இதில் கலர்த்தன்மை இருக்குது, நான் இப்படி பண்ணணுங்கும் போது, சார் இவ்வளோ நிறைய செலவாகும் அப்படிம்பாங்க. இது கண்டிப்பாக நிறைய செலவாகும் இந்த கலர் பூமியை மாற்றுறதுக்கு. ஆனால் அப்போது நல்ல பூமியாக வாங்க போனால் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நல்ல பூமியாக எல்லாருக்குமே அது அமையறதில்ல. ஒருவேளை பரம்பரை சொத்தாக இருந்தாலோ இல்லைன்னா வாங்கும்போது விலையை பார்த்துக்கிட்டோ கொஞ்சம் சுமாரான மண்ணை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கு நிறைய சிரமப்படுறாங்க. அதுமாதிரி மாற்றணுன்னா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், எங்கள் தோட்டத்தை இன்னொரு மெத்தடில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடம் இந்த மாதிரி இருக்குது, இந்த இடமும் கலர் பூமி பாருங்கள். இது வந்து ஒரு கருங்கல்லோட நடக்க முடியல, செருப்பல் இல்லாமல் நடக்க முடியல, அவ்வளோ காலில் குத்துது பாருங்கள். அப்படியே சால்ட்டு தெரியுதா, ஃபுல்லாகவே சால்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லைன்ன மாதிரி பிரச்சனை இல்லாத பூமியும் கிடையாது பாருங்கள். உடையாது, அது இவ்வளோ வேகமாக நான் போட்ட பிறகு கூட உடையில பாருங்கள், அந்த பீஸ் அப்படியே தான் இருக்குது. அதுமாதிரி கருங்கல் மாதிரி இருக்கும். இந்த இடத்த நான் மாற்றணுன்னா இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த மொத்த இடத்து மண்ணையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு மண் ஃபில் பண்ணி தான் பண்ணணும். அப்போ கூட இதில் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இந்த மாதிரி இடத்த தான் இன்னொரு இடத்த இங்கே மாற்றி அமைச்சிருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே காமிச்ச பூமியும் இதுவும் ஒரே லெவலில் தான் இருந்து இப்போ ஒரு 2 அடி உயரம் வந்துருச்சு. அப்போது என்ன அர்த்தம்னா, அந்த 2 அடி உயரத்துக்கு நாங்கள் மண் கொட்டியிருக்கோம். அதாவது வேறு இடத்துலேருந்து மண் கொட்டினது, அதேமாதிரி பண்ணை கழிவு போட்டதுனால இது வந்து மேடாயிருக்கு. இப்போ இந்த இடத்துல மழை பெய்யும்போது தண்ணி நிற்கலை. பண்ணை கழிவுகளை நாங்கள் சாதாரணமாக போடலை. என்ன பண்ணோன்னா, இந்த பூமி வந்து சுத்தமாக பயிர் செய்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத இருக்கும்போது லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு வந்து ஒரு மேட்டுப்பாத்தி முறையை கடைப்பிடிச்சேன். இந்த மேட்டுப்பாத்தினா இந்த நடுவில் வந்து ஒரு 4 அடி அகலத்துக்கு பெரிய காவா எடுத்துட்டோம். அந்த 4 அடி அகலத்துக்கு காவா எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக பண்ணை கழிவுகளை பின் பண்ணோம். இதில் எல்லாமே கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 பழம் அந்த மாதிரி எடுத்தோம். இங்கே பாருங்கள், வாங்க இங்கே பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாகவே பண்ணை கழிவுகள் தான் உள்ளே இருக்குது. எல்லாமே கருப்பு தங்கன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு வாழை மரத்தினுடைய வேஸ்ட்டு, தென்னை மரத்தினுடைய வேஸ்ட்டு, எரு, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். இது போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எரு எல்லாமே போட்டு இதை மூடிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெய்து அங்கே உங்களுக்கு தண்ணி இருக்கிறத காமிச்சேன் இல்லையா, ஆனால் இதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. இப்போ இதில் நடுவில் என்ன பண்ண போகிறோன்னா, கொய்யா சாகுபடி பண்ண போகிறோம். கொய்யாவில் நம்ம ஒரு 10 ரகங்களை செடிகளாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த செடிகளை நட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு எந்த ரகம் நல்லா வருது, எப்படி இந்த மண்ணு காய்க்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி நடவு பண்ணுற முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 மாமரத்துக்கு இடையில் பப்பாளி நடுறதுக்கும் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம நட்டுருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு மாமரம் ஒவ்வொரு ரகம். நம்ம நர்சரியில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ரகங்களை சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரகங்களில் ஒரு செடி நட்டுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு செடி டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த செடிக்கு பதிலாக நம்ம இப்போ வியட்நாம் மேங்கோ, அதாவது ரெட் கலரில் காய வரக்கூடிய மாங்காய் செடி நடுறதுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது குழி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் எடுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தணும் பாருங்கள். இதுவும் இன்னொரு தாய்லாந்து வெரைட்டி மேங்கோ தான். இது வந்து கிங் ஆஃப் சக்காபாத். இந்த மாரகமும் நம்ம ஏற்கனவே நடலை. இது பழம் பெருசாக வரும், ரொம்ப 1 கிலோ வெயிட் வர அளவுக்கு வரும். அதனால் இந்த ரகமும் நட்டிருக்கோம். நானே கூட எல்லா இடமும் இதை என்னால் பண்ண முடியாது. நான் இந்த இடத்துல இதை பண்ணியிருக்கேன். இதுக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ செடிகள் நம்ம நர்சரி சேல்ஸுக்காக செடிகள் வச்சுருக்க பாருங்க, அந்த பகுதி வந்து கொஞ்சம் மண் நல்லா இருந்தது. அதனால் இந்த மெத்தட் அங்கே கடைப்பிடிக்கலை. இந்த தொழில்நுட்பங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லா இடத்துக்கும் பொருந்துமாங்கிறதையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடங்களையும் அது மாறும். அதுமாரி எல்லாரும் இதை செய்ய முடியுமாங்கிறதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது நிறைய செலவு வைக்கும். இப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நான் நிறையாவே இதில் செலவு பண்ணியிருக்கேன். விவசாயி கணக்கு பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி நான் கணக்கெலாம் எழுதி வைக்கல. அதனால் எனக்கு அதை சொல்ல தெரியல. இந்த போதிலும் வந்து இதை இப்போ மண்ணை ரெடி பண்ணுறது எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி. அதாவது நம்ம ஒரு 50 சென்ட் இடத்த வந்து நம்ம சாகுபடிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டோம். அதுமாதிரி சூப்பர் ரகங்களை நடவு பண்ணிட்டோம். வர வருஷத்தில் உங்களுக்கு இதிலெல்லாம் பழங்களை அறுவடை பண்ணி கொடுக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையான நிலங்கள் இருந்ததுன்னா என்ன பண்ணலாங்கன்னு ஒரு முன் யோசனை பண்ணி செடிகளை நடுறது நல்லது. நிறைய பேர் அது அந்த மாதிரி யோசிக்காமல் ஏதாவது ஒரு செடியை நம்ம வாங்கி வச்சோம்னா அது செடிகள் காஞ்சி போகிறதுக்கோ செடிகள் வளராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நர்சரிக்காரங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம முதல்ல நம்ம மண்ணோடைய வளம் எப்படி இருக்குது, இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா நம்ம தகுதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிற மாதிரி நம்ம மண்ணோடைய வளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு செடிகளை வாங்கி நடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.